வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையை யூஸ் பண்ணி 2 ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ரவையை வறுத்துக்க போகிறோம். ஒரு கப் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும். ரவை வறுப்பட்டதும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிங்க. ஒரு கப் ரவைன்னா நம்மளுக்கு 3 கப் பால் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் முழுசாக பால் சேர்க்கணுன்னு கூட கிடையாது. ஒரு 2 கப் பால் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு பெரிய பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி விழாமல் இதை நல்லா கிளற ஆரம்பிங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் கிளறணும். இதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் நல்லா நெய்யை தடவிட்டு இதை போடுங்க. உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இதை பிசைய ஆரம்பிங்க. நம்ம இங்கே 2 ஸ்வீட் செய்ய போகிறோம், அதனால ஒரு பாதியை மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா அழுத்தி சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். இப்போ அடுத்த பாதிக்கு வரலாம். இதில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அழுத்தி சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ 2 மாவும் ரெடி. இப்போ இனிப்பு இல்லாத மாவு எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தடிமனாக ஃப்ளாட்டன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத நம்ம குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். ஒரு பாதி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இனிப்பு இருக்கிற மாவுக்கு வருவோம். இதை நம்ம கட்லெட் மாதிரி போட போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுவும் ரெடி. அடுத்ததான் நமக்கு தேவை சர்க்கரை பாகு. ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 மடங்கு தண்ணி. 1/2 கப் சர்க்கரைனா 1.5 கப் தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். லைட்டாக ஒட்டுச்சுன்னா, அதாவது பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இறக்கிட்டு கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் வாசத்துக்கு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். சர்க்கரை போடாமல் நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதை சர்க்கரை பாகில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 நிமிஷம் வெளியே வைங்க. இதை ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது, ஆரியும் போடக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை பாகும் வெது வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஊறும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இது இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது சைஸ் டபுள் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கட்லெட்டுக்கு வரலாம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இனிப்பு கட்லெட்லாம் சுட்டுடுங்க. இது நம்ம சர்க்கரை போட்டு உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாவு. இதை நல்லா பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு சுட்டுடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை இந்த மாதிரி மேலே தூவி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க.
சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வைங்க. இல்லையா நீங்கள் அப்படியே சர்க்கரையோடையே திருப்பி போடலாம், அதுவும் நல்லா மொறுமொறுன்னு ஆகும். இதுவும் நம்மளோட கட்லெட்ஸ் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.